நன்றி சொல்ல வேண்டும். கடவுளே, நீர் செய்த நன்மை, நீர் செய்த நன்மைக்கு நான் நன்றி சொல்லுகின்றேன். உணவு தந்தீர், உணவை என தந்தீர். இந்த 365 நாளா எனக்கு உணவை கொடுத்தீர், அதற்காக நன்றி. எனது நெல்ல துணியை உடுத்தினீர், என் உடலை உடுத்தினீர், அதற்காக உமக்கு நன்றி. நீர் செய்த நன்மைக்கு நன்றி. நீர் என்னை உயிரோடு வச்சிருக்காத நன்றி. ஆம் என்னிடை மகனே, என் அன்பு மகளே, உன்னுடைய உயிர் கடவுளுடைய பிச்சை. உன்னுடைய உயிர், என்னுடைய உயிர் கூட கடவுளுடைய பிச்சை தான். இது யாருக்கு சொந்தமில்லை. இதை ஆண்டவர் தான் நம்ம உடல் சொந்தமாக்கணும். மார்த்த நற்செய்தி 14 அதிகாரம் 22-23 என்ன சொல்லுகின்றது? அவர் ரொட்டியை கையில் பிடித்து அதை ஆசீர்வதித்து அதை பிட்டு தன் சீடருக்கு கொடுத்தார். அதே போல நமக்கும் இறை ஆண்டவர் உணவு தந்தார். 365 நாள் உன்னை காப்பாற்றினார். இந்த உயிர் அவர் போட்ட பிச்சை. நான் பிச்சைக்காரன் இல்லை, நான் பணக்காரன் சொல்லுகின்றான். ஆனால் அவனுடைய உயிர் கடவுளுடைய பிச்சையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். என் அன்புமிக்க சகோதரிகளே, 23ஆம் அது வசனம் பார்த்துனா என்ன சொல்றாரு? 23 அவர் அது பின்பாத ரொட்டியை பிட்ட பின்பாத திராட்சா ரசத்தை கொடுக்கின்றார். அவர் முதலாவது தகப்பனாருக்கு நன்றி சொன்னார். அதை போல நம்மளும் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏன்னா நம்ம எத்தனோ தூரம் போயிருப்போம், எத்தனை தூரம் நம்ம ட்ரெயினில் போயிட்டு ட்ரெயினில் வந்திருப்போம். இதையெல்லாம் கடவுள் செய்த நன்மை. அதுதான் நாம் தாவீதுக்கார 100ஆம் அதிகாரம் வசனம் 4 என்ன சொல்ற பார்க்கலாம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அவர் எப்போ கடவுள் சந்நிதியில் போறாரோ அந்த கடவுள் சந்நிதியில் அவர் நன்றி பலியாக அர்ப்பணித்தார். நன்றி பலி நல்லவரே உமக்குத்தானே என்ற பாடல் நாம் பாடும்போது தியானிக்க வேண்டும். சங்கீதக்காரன் 104 சொல்லுகின்றார், நான் அவருடைய ஆலயத்து முன் போவது முன்பாகத்தான், அவருடைய கதவு அவருடைய சந்நிதியில் போவதற்கு முன்பாகத்தான் நாம் கடவுளை நன்றி சொல்ல வேண்டும். நாம் கடவுளுக்கு அடிமையாக தலைவணங்கி அவரை நாம் துதிக்க வேண்டும். இந்த 365 நாள் உன்னை வாழ்த்துகின்றார், உன்னை படைத்தார், உனக்கு படுப்பு தந்தார், உனக்கு நல்லது செய்தார், கெட்டது செய்தாலும் நன்றி சொல். வருடத்தில் நீர் நல்லவனாக மாறுவீர். கடவுள் சொல்லுகின்றார், எவ்வளோ துன்பம், எவ்வளவோ கஷ்டம், எவ்வளவோ துக்கம் என் வாழ்க்கையிலே நிறைய பிரச்சனைகள் வருகின்றது. இறைவா, நாம் என்ன செய்ய வேண்டும்? சில நேரத்தில் நாம் மரணம் தூத்து தண்டனையை போடணும்னு கூட நாம் ஆலோசனை செய்வோம். ஆனால் கடவுள் நம்மளை விட மாட்டார். யாரை விட மாட்டார்? நம்மளை விட மாட்டார். கடவுள் நம்மளை விட மாட்டார். ஒரு காலம் ஒரு மீது விட அவர் உன்னை விடமாட்டார். ஏன்னா கடவுளுடைய பிரசன்னம் அவ்வளோ பலமானது, கடவுளுடைய ஞானம் அவ்வளோ பலமானது. நீர் தூத்து தண்டனை போடும்போது கூட இதை ஆண்டவர் உன்ட்டு பேசுகிறார், என் அன்பு மகளே, இது செய்யாத, இது விரோதம், எனக்கு விரோதம். நான் உன்னை உருவாக்கினேன்,
நான் உன்னை கொண்டு வந்தேன், இந்த உலகத்தில் நான் கொண்டு வந்தேன் என் சாவற்காத இல்லை, என்னை ஜெயிக்க, கடவுளுடைய ஆலயத்தை ஜெயிக்க, கடவுளுடைய வல்லமையை ஜெயிக்க உன்னை நான் கொண்டு வந்தேன். நீ ஏன் பயப்படாதே, நீர் பயப்படாதே, நான் உன்னிடம், உன் கூட நான் இருக்கின்றேன், உன்னிடம் நான் இருக்கின்றேன், உன்னிடம் நான் வாழ செய்கின்றேன் என்று கடவுள் உன்னிடம் பேசுகிறார். அதனால தான் இன்றைய இந்த 2024 நாம் பிரமாணம் செய்ய வேண்டும். இந்த புத்தாண்டிலே என்னுடைய வாழ்க்கை நல்ல விதமாக மாற வேண்டும் ஆண்டவரே. முட்டி போட்டு ஜெபிங்கள், முட்டி போட்டு ஜெபிங்கள். அப்ராம் முட்டி போட்டு கடவுளிடம் ஜெபித்தான். மோசே கடவுளிடம் முட்டி போட்டு ஜெபித்தான். யோபு முட்டி போட்டு ஜெபித்தான். நாம் பல சிந்தனைகளை பார்க்கும்போது ஆரோன் சாம்பிராணி போடும்போது அவரும் முட்டி போட்டுத்தான் கடவுளுக்கு சாம்பிராணி போட்டார். என் ஜக்கராயா அவரும் முட்டி போட்டு கடவுளை ஜெபித்தாய். அப்போது தான் வான தூதர் வந்து அவருக்கு நற்செய்தி சொல்லுகின்றது. இதோ உன் பெண், உன்னுடைய மனைவி கருவு தாங்குவாள் என்று சொல்லும்போது அவர் சிரிச்சார். ஏன் சிரிச்சார்? இந்த வயசுலே எனக்கு தொழுந்த தேவையா அன்று அவர் சிரிச்சார். அப்படி புள்ளை இல்லாதவங்களுக்கு கடவுள் வர வருஷம் புள்ளிங்க தருவார். எப்படி தருவார்? எப்படி தருவார்? அவருடைய வல்லமை ஆவினால் தருவார். அவர் வல்லமை உள்ளானவர், அவர் அவர் பலமானவர். அவர் இறை நற்செய்தியை நாம் பிடிக்க வேண்டும். இறை வாழ்க்கையிலே நற்செய்தி பிடிக்க வேண்டும். யாருக்கு உலகத்து பயப்படல, மாதா பயந்தான்லா, எங்கேயுமே பயப்படல. அருள் நிறைந்த முறையே வாழுதே கர்த்தர் உம்முடனே சொன்ன உடனே அந்த அம்மா உடனே அந்த வார்த்தையை உள்ளத்திலே தாங்கினார். உள்ளத்திலே தாங்கி நடித்தார் அந்த தேவ தாயா. நீயும் நானும் வசனம் 25 வருடத்தில் என் வீட்டில் சமாதானம் இருக்க வேண்டும், பிரமாணிக்கம் செய்யுங்கள், என் வீட்டில் சமாதானம் இருக்க வேண்டும், உன்னுடைய வசனம் வர வேண்டும், நீ என் வீட்டுக்கு வர வேண்டும். எப்போது நீ என் வீட்டுக்கு வரியோ அப்போ எல்லா எனக்கு நல் நன்மை நடைபெறும். பசாசு வராது. கடவுளுடைய ஆலோசனை வர வேண்டும், கடவுளுடைய நெல் நன்மை வர வேண்டும், கடவுளுடைய ஆசீர்வாதம் வர வேண்டும். கடவுள் நம் வீட்டில் வந்து தங்கினார், நமக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. மரண படுக்கையிலிருந்து கடவுள் உன்னை எழுப்புவார். உன்னை எழுப்பினார் எதுக்கு? மறுபடியும் அந்த பாவம் செய்யாத. யோவான் நற்செய்தி 5 அதிகாரத்தில் நாம் பார்த்தபோது 38 வருடமா படுத்து கொண்டிருக்கிற ஒரு மகனை உன் பாவம் எல்லாம் மன்னிக்கிறேன், உன் பாவத்தை எல்லாம் நான் மன்னிச்சிட்டேன், உன்னுடைய படுக்கையை தூக்கி நீ நடு சொல்லும்போது அவர் ஏஞ்சி நடந்தார். கடவுள் வார்த்தையிலே, கடவுள் வாக்கிலே, கடவுள் வசனத்தில் பலம் இருக்கின்றது. மனிதர் வசனத்தில் பலம் இல்லை. மனிதரை நம்பாதே. மனிதர் என்றைக்கின்றாலும் மோசம் செய்வான். கடவுள் எப்பவுமே செய்ய மாட்டார். ஏன் செய்ய மாட்டார்? கடவுள் எதிர்த்து செய்ய மாட்டார். ஏன்னா அவர் உனக்கு உயிர் பிச்சையாக போட்டிருந்தார். நான் யாருடைய சொத்து? கடவுளுடைய சொத்து. என் மனைவி சொந்தம் இல்லை, என் அக்காச்சின் சொந்தம் இல்லை. இந்த சொந்த பந்தம் எல்லாம் உழுத அனுசரிக்கின்றது. ஆனால் நீர் கடவுளை அனுசரிக்க வேண்டும், கடவுளை நினைக்க வேண்டும், கடவுளை பார்க்க வேண்டும். கடவுளை நீ பார்க்கணும்னா அவருடைய வசனம் உன் இதயத்தில் பதித்து வச்சிருக்கணும். அவருடைய இதயத்தின் அவருடைய வசனம் மூலமாக நீ நடக்கணும். அது பெரிய கஷ்டம். அவர் வசனம் மூலியமாக நடக்கணும்னா ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு வாலிப பசங்கள்லாம் அவர் கடவுளை பிடிக்கிறது இல்லை. பாதி பூசில வராங்க, நன்மை வாங்கி ஓடுறாங்க. அவர் அவருடைய உடலை பெட்டி நம்ம தந்தார்.
இந்த வர காலத்தில் 2025 நாம் கடவுளுக்கு பயப்பட வேண்டும். கடவுள் நம்மளோடு இருக்கின்றார். கொலேசியர் 2:6-7. கொலேசியர். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. கொலேசியர் திருமுகத்தில் வாசகம் 2:6-7. நீ இயேசு கிறிஸ்து கடவுளாத நீர் அவரை உண்ணணும். அவரை நீர் நேசிக்கணும். இறையாண்டவரை நீர் நேசித்தால் உனக்கு இருக்கின்ற ஒரு பிரச்சனைகளையும் அவரை எடுத்து சொல்லுவார். எப்போது ஆண்டவர் உன் இதயத்தில் இல்லை, உனக்கு பிரச்சனை மேல பிரச்சனை உண்டாக்கும். கடவுளை தினதோறும் ஜெபமாலை உங்களுக்கு நீர் சொல்லவில்லை, உனக்கு சமயம் இல்லை, உன் டைம் இல்லை, நீ செய்ய முடியாது. இங்கே ஒருவர் செய்கின்றார். இந்த டிவைன் ஜீசஸ் மினிஸ்ட்ரி, அப்பா ஃபாதர் மினிஸ்ட்ரியிலே, இந்த மினிஸ்ட்ரி மூலமாக எல்லா தினமும் எல்லா நேரமும் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். நான் பாவியாக இருந்தேன். பாவியை கடவுள் வசனத்தின் மூலமாக மாற்றினார். கடவுள் வசனத்தின் மூலமாக எங்களை எல்லோருமே மாற்றினார். என் குடும்பத்தில் இன்னும் மாற வேண்டிய மனிதர் இருக்கின்றார். மாறணும். இந்த ஜெபமாலை ஜெபம் இந்த வருஷம் முன்பாத இருக்கும். டெய்லி அணிதினம் காலையிலே 7 மணிக்கு ஜெபமாலை கொடுங்க. உங்கள் லைவில் நீங்கள் பாருங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ. இதோ இந்த மினிஸ்ட்ரியிலே ஒரு நாளும் ஜெபமாலை ஜெபம் காலையிலே 7 மணிக்கு, பிரைஸ் அண்ட் வர்ஷிப் 2வது 3வது வசனம் சொல்லுகின்றார். உங்களுக்கு டெய்லி லைவ்ல வசனம் சொல்றோம். கடவுள் என்னிடம் பேசினதில்லை, மக்களிடம் பேசும் மகனே என்ற சொன்ன வசனத்தை தான் நாம் சொல்லுவோம். எங்களுக்காக வசனம் எடுத்துட்டு உங்களுக்கு கொடுக்கிறது அல்ல. மக்களிடம் என்ன பேசணும், இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற மக்களிடம் நீர் என்ன பேச வேண்டும், கடவுள் என்ன பேசுவார், அதைத்தான் உங்களுக்கு வெளிப்படுத்துகின்றோம். என் அன்புமிக்க சகோதரி சகோதரிகளே, கொலேசியரில் அதுதான் சொல்றாரு. அவருடைய வாக்கு தத்துவம் விசுவாசம் உன்னில் வளர வேண்டும். விசுவாசம் வளரணும். விசுவாசம்னா என்னது? வசனம் கேட்டாதான், உன் காதால் அந்த வசனம் விழுந்தாதான் உன் இதயத்திலே நீ பதித்து வைக்க முடியும். வசனம் கேட்கலன்னா நீ ஒண்ணுமே செய்ய முடியாது. நீ ஒரு காலம் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா வசனம் உன்னில் இல்லை, கடவுள் உன்னில் இல்லை. வசனம் இருந்தா தான் கடவுள் உன்னிடம் இருக்கின்றார். ஜெபமாலை ஜெபம் எங்க இருக்கின்றது? பைபிளிலே ஜெபமாலை ஜெபம் இருக்கின்றது. முதலாவது வானதூதர் வந்து அன்னை மரியாளுக்கு சொன்ன முதல் வார்த்தை, அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாவது சேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அதே வேர்ஸ்ல லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரத்தில் கீழே இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்த்து கொண்டிருந்தா, அர்ச்சிஷ்டமரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே, நாங்கள் பாவியாக இருக்கின்றோம், எங்களை பாவங்களை மன்னியும். நாம் சொல்லுகின்றோம்,
தினதோறும் நான் செய்த பாவத்தை மன்னியும் மாதாவே. பாவி காதத்தான் நீ உலகத்தில் வந்தீர். லூர்து நகரிலே நீர் பாவம் அழைக்கிறதுக்காகத்தான் நீர் வந்தீர். ஆதி ஆகமம் 3:15 வசனத்தில் பேயுடைய தலையை மிதித்த தாயே, இதோ ஈவு தவறு செய்த பிற்பாடு இதோ நான் இன்னொரு பெண்ணை கொண்டு வரேன், அந்த பெண் மூலமாக அந்த பசாச தலையை நான் மிதிக்க வைக்குவேன்னு இதை தகப்பனார் சொன்னார். தாய் சாமானியமான தாய் இல்லை. நம்ம தாய் மாதிரி நம்ம தாய் இல்லை. உலகத்தின் அரசியாதை ஆன்மா உடலோடு போட தாய், விண்ணதும் மன்னதும் மத்தியிலே பிறந்த தாய். பசாஸ் உன்னோட ஜெபமாலைத்தான் உனக்கு பெரிய ஆயுதம். நீர் தினதோறும் ஜெபமாலை கேளுங்கள், தினதோறும் வசனத்தை கேளுங்கள். வசனம் சில நேரத்தில் இருந்தாலும் 4 வசனம் கேட்டாலும் அமைதியா கேள். உன்னுடைய இதயத்தை அடிபடுற வசனத்தை கேள். இந்த வசனம் மூலியமாக உன்னுடைய இதயம் மாற வேண்டும். மாறும். கடவுள் பிடிப்பார். எப்போ பிடிப்பார் தெரியாது, ஆனால் கடவுள் உன்னை பிடிப்பார். என்னை 64 தொட்டார், 63 தொட்டார். அப்பப்போ நான் சும்மா தான் வருவேன், வந்து பாட்டு பாடணும், வர்ஷிப் பண்ணோம், போயிடணும் அப்படி இருந்தேன். இப்போ கடவுளை ஆழமாக தெரிந்து கொண்டிருந்தேன். அதனால தான் மகனே, என் அன்பு மகளே, கடவுள் எந்த வயசில் தொடுவார்ன்றதில்லை. கடவுள் தொட்டாரா, அவரோட வசனம் நமக்கு வந்துச்சா, அவரோட வசனம் நம்ம இதயத்திலே பதித்து வைக்கணும். பிரியமான சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி சங்கீதக்காரன் 28:7 வசனம் நாம் பார்ப்போம். Praise the Lord. Praise the Lord. 28:7. ஆண்டவரே, நீர் எனக்கு பலத்தை தருவீர், எனக்கு நிம்மதி தருவீர், எனக்கு உதவீர். அதனால் தான் உன்னை நான் ஜெபிக்கின்றேன், உன்னை நான் ஆராதிக்கின்றேன், உன்னை நான் அன்பு செய்கின்றேன் அன்றது இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு ப்ராமிஸாக மாற்ற வேண்டும். This word of God is promise. Psalm 28, chapter 28, verse 7 says, My Lord, you are my strength. My Lord, you are most precious to me. I have to praise you. I have to worship you to come into my heart. కీర్తనకారుడు 28వ అధ్యాయము 7వ వచనము. ప్రభు నాకు బలము, నాకు డాలు, నేను అతనిని నమ్మెదను, అతడు నన్ను ఆదుకొనెను కనుక నేను సంతసింతును, అతనిని స్తుతించి కీర్తనలు பாடேதனு. சமயம் இருக்கும் போதெல்லாம் கடவுளை மன்றாடுங்க. 3 லாங்குவேஜில் உங்களுக்கு வேர்ட் ஆஃப் காட் சொல்லி ஆச்சு. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் இங்கிலீஷ், யூ கேன் see in English. Psalm 28:7. తెలుగు కీర్తన 28:7. தமிழ் சங்கீதக்காரன் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இந்த 3 லாங்குவேஜில் உங்களுக்கு டுடே is the promise of God. The entire year He will bless you. నీకు నూతన సంవత్సరంలో రేపటి దినం మీకు పొద్దున్నే
జపదండ ప్రార్థన ఇంగ్లీష్లో ఉంటుంది, వసనం వాక్యం ఉంటుంది, ఆయనని ఆరాధించడం ఉంటుంది. స్తుతి ఆరాధన రెండే రెండు పాటలు. ఒక గంటలో మేము చేయవలసింది జపదండ ప్రార్థన, స్తుతి ఆరాధన, మూడవదిగా వాక్యము. ఇవి మూడు కూడా మీకు ప్రతిదినము ఇవ్వబడును. ప్రతిరోజు 7 గంటలకు మేము ప్రారంభిస్తాం, 8కి ముగిస్తాం. నా ప్రియమైన சகோதரிகளை இது கடைசி ஜெபமாக மாற வேண்டும். O Mother of Perpetual Help, with the greatest confidence we kneel before you. We implore help in the problems of our daily life. Trials and sorrows often distress us. Rises of fortune and painful provision. Bring mystery into our lives. Wherever we meet the cross, have pity on us, compassionate Mother. Take care of our needs. Free us from our sufferings. Or if it is the holy will of God that we should suffer still longer, grant that in loving patience these graces we ask, trusting not in your merits, but in love and power, O Mother of Perpetual Help. O Lord, look upon your servant, laboring under bodily weakness and cherish. O Lord, look upon your servant, laboring under bodily cherish and receive the souls which you have created, so that purified by our sufferings, we may soon find ourselves yielded by mercy through Christ our Lord. May the Lord Jesus Christ be with you, that he may defend you, within you that he may sustain you, before you that he may lead you, behind you that he may protect you, above you that he may bless you. In the name of the Father, and of the Son, and of the Holy Spirit. Amen. Praise the Lord. Praise the Lord. Please like my video, share, comment. Abba Father Ministry plus Divine Jesus Ministry. In both the lives you can see my videos. Please subscribe, comment, like and share. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are thou among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of death. Amen. In the name of the Father, and of the Son, and of the Holy Spirit. Amen. தந்தை